ஃபாலிங் டு ஸ்மெல் ஒரு அமேசிங்கான சீரிஸோட கம்ப்ளீட் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அதை பற்றி பேசலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரெப்ரெசிங்காக இருக்க போகுது. ஆர்கேடில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்மேஜ் நம்ம மேட்சை பயங்கர ஃபேஸாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயின் தங்கியோ. இவங்களோட கேமிங் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் ஃப்ரெண்டு ஜின்யாங்க. இவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, பட் அது எதுவுமே உங்களுக்கு கண்டுக்கிற மாதிரி தெரியல. பயங்கரமாக மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து அந்த மேட்சுமே வின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி தான் கவர் பண்ணுறோம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக போகிறத அவாய்ட் பண்ணுவோம். CGDX மேனேஜர் உங்கள் கேம் ப்ளே பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இவங்கள ப்ரொஃபஷனல் டீமுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. இது உண்மையாக பொய்யான்ற ஒரு கன்ஃபியூஷனோட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்னாலே பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்காது. ஆரம்பத்தில் இவங்க வீட்லையுமே ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி CGDX மேனேஜருமே போய் மீட் பண்ணுறாங்க. இந்த முடிவெடுக்க கொஞ்சம் டைம் அவங்க கேட்டதுக்கப்புறம் CGDX vs CK மேட்சை அவங்க லைவாக போய் பார்த்துருப்பாங்க. அவங்க டீமில் மிங்குன்ற கேரக்டருக்கு கையில் அடிபட்டிருக்கும். அவரால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதனாலே இந்த மேட்சுமே அவங்க தோற்று போகிறாங்க. நம்ம டீமை நம்மளே ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு அவருடைய ரிட்டைர்மெண்ட்டுமே அங்கேயே அறிவிச்சிருப்பாரு. அவருடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் ஸ்மைலிங்க டீமில் சேர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த டீமில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, எக்ஸப்ட் ஹீரோவான செங்க தவிர. பார்க்குறதுக்கு ஒரு கோல்டு ஹார்ட்டட் பர்சனாக தெரியுறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே ஸ்கில் இருந்தாலுமே இவங்க பேசிக்லேருந்து கற்றுக்கணும். டாப் மிடில் பாட்டம் சப்போர்ட்னு 4 ரோலுமே அவங்க கற்றுக்கணும்னு மேனேஜர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இதனால் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க எல்லா ரோலுமே கற்றுக்குருவாங்க. FNC கூட ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் ஸ்மைலிங்க ஃபஸ்ட் டைமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உரைச்சி எடுக்கிற ஃபைட்டில் எல்லாருமே இறந்துருப்பாங்க, எக்ஸப்ட் கேப்டன் ஸ்மைலிங்க. ரீட்ரீட்லாம் பண்ண தேவையில்ல, அக்ரெசிவாக விளாட்லான்னு சொல்லி 1vs4 பண்ணி அந்த டீமையுமே வின் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஸ்கில்லை பார்த்ததுக்கப்புறம் டீம்மேட்ஸுமே அட்மைர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொரியாவில் டாயின்றது ஒரு பாப்புலரான டீம். அந்த டீம் CGDXக்கு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. பட் இவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் கூட மோதுறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சேலஞ்சு கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னதுக்கப்புறம் ஹீரோட டீமுக்கு கொஞ்சமாக ப்ரெஷர் உண்டாக்கியிருக்கும். இருந்தாலுமே ஒரு சேலஞ்ச் வேணாம் தான் சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு டாய் டீமோட கோல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது பிளேயரான ஸ்மைலிங்கோட மென்டாலிட்டியை கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணணும். இதுக்கு தான் சேலஞ்சு கொடுக்குறாருன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு ஸ்மைலிங் சொன்னதுக்கப்புறம் அந்த மேட்சுமே அவங்க விளாட்டுப்பாங்க. அந்த கேமில் தமனமேன்ற மேஜிக் கேரக்டரில் ஹீரோயின் தான் நம்பர் 1 வேர்ல்டு லெவல். அதனாலே டாய் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் எடுத்து ஹீரோயினை கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணியிருப்பாரு. மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஹீரோயினுமே அழுதுருப்பாங்க. ஒரு டீம் கேப்டனாக ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களை கம்ஃபர்ட்மே பண்ணியிருப்பாரு. ஸ்மைலிங்கோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கில் இந்த கேம்புக்கு வந்திருப்பாங்க. ஏன் இந்த செஸ்மேன் பேர் வித்தியாசமாக இருக்குது, அவனுக்கு உன் மேலே க்ரஷ் இருக்குதான்னு கேட்குறாங்க. உங்களோட ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு ஹீரோ உள்ள வந்து சொல்லிட்டு ஃபேன்ஸ் என்னைய செஸ்மேன் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் இவங்களோட பேரண்ட்ஸுமே கிளம்பி போயிருப்பாங்க. புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா லூயே. ஏற்கனவே டீமில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஒரு பிளேயர் தான் இவருமே. ஸ்மைலிங்கும் இந்த லூயே கேரக்டருக்கும் நடுவில் லைட்டாக ஒரு ரிவல்ரி உண்டாகிற மாதிரி தெரியுது. ஸ்மைலிங்கோட ஐடியில் ஒரு ரேங்க் மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அதில் யார் ஆப்போனன்ட்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தோற்று போயிருந்தா டாய் வந்திருப்பாரு. அந்த மேட்ச்சில் லூயே பார்த்தீங்கன்னா டாயை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இவரோட கேம் பிளே பார்த்து ஸ்மைலிங்குமே ஷாக் ஆகியிருப்பாங்க. இவர் ரிட்டர்ன் ஆனது இவருடைய டீம்மேட்ஸ்க்கு கொஞ்சம் அணையாக இருக்குது. ஆரம்பத்தில் மிங் இந்த டீம்லேருந்து ரிட்டர் ஆகியிருப்பாரு. அதுக்கான காரணம் ஹீரோவோட பிரதரான லூயன்னு சொல்லலாம். எப்படி மிங்கோட கையில் அடிபட்டுச்சுன்னு ஒரு வீடியோ திடீர்னு ரிலீஸ் ஆகுது. ஏன்ற ஒரு டீம் கூட லூயை பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாரு. இவரை காப்பாற்றுறதுக்காக மிங்க உடல் வந்து அவருடைய கைகளில் அடிபட்டுரும். அந்த வீடியோவை இவருடைய சொந்த டீம் மெம்பரான சப்பி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டை போட்ட லூயை காட்டிலும் ஸ்மைலிங்க்கு தான் அதிக ப்ரெஷர் உண்டாகி உங்களுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஸ்மைலிங் தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. நடக்கிறத பார்த்துட்டு ஒய்கியூசிபி டீமான ஹீரோயின் பெஸ்டியோட பாய் ஃப்ரெண்டு ஒரு லைவ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. 8 டீம் மெம்பர்ஸ் அந்த மீட்டிங்கில் ஹீரோ அவங்களை மீட் பண்ணுறதுக்காக வரல, நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த மொத்த டீம் மெம்பர்ஸுமே அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்காக தான் இவர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சப்பி பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. CGDX ஒய்கியூசிபி கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. பட் வழக்கம் போல் இல்லாமல் அவங்களுடைய டாக்டிக்கு பயங்கர யூனிக்காக இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மேட்ச்சில் அவங்க வின் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பயங்கர வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம ஹீரோ நோட் பண்ணி ஹீரோ ஃபேண்ட்டு அவங்க டீமை ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. யார் இந்த ஹீரோ ஃபேண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கரியர் ஆரம்பிக்கும் போது கொரியாவில் டாய் டீமில் ஒரு சப்ஸ்டியூட்டை தான் ஃபஸ்ட்டு விளாண்டுருப்பாரு. இவருடைய ஹார்ட் ஒர்க்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ ஃபேண்ட் தான் இவருக்கு ஃபஸ்ட் டைமாக சான்ஸ் கொடுத்துருப்பாரு. லைட் அண்ட் ஷேடோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜியில் தான் இவங்க 2 பேருமே விளாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் சைனாக்குமே ரிட்டன் ஆகியிருப்பாரு. ஸ்மைலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப அதிக ப்ரெஷரோடு இருந்திருப்பாங்க. இந்த ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்க டீம். இருந்தாலுமே ஹீரோயினை அவங்களுடைய கேம் பிளே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுடைய கேம் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட் டீமு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்க. அதனாலே மீடியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து டீம் கேப்டன் அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. பதிலுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அண்ட் கேம்பில் செஸ்மேன் vs ஸ்மைலிங்னு அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி விளாட்றாங்க. 2 பேருமே ரொம்பவே ஸ்கில்டு பிளேயர்ஸ். பட் ஹீரோவுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்கும். ஹீரோயின் நல்லாவே டஃப் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் வின் பண்ணதுக்காக நான் தான் உங்களுக்கு ட்ரீட் ஓப்பன் ஜாலியாக போயிட்டு டின்னர் சாப்பிட்றேன் பேச்சுக்கு ட்ரீட்னு சொல்லிடுவாங்க. பட் அங்கே போய் பார்த்தா ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எப்படா பே பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே செங்கு பே பண்ணிட்டாருன்னு அந்த டீம் மெம்பர் சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே ஸ்மைலிங் மேலே ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே கேர் பண்ணியிருப்பாரு. பிளைண்ட் டேட் கண்டிப்பாக போயே ஆகணும்னு அவருடைய அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால இவருமே ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த அடுத்த நாள் பிளைண்ட் டேட்டுமே போயிருப்பாரு. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போயிட்டு டீசெண்டாக இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம 2 பேரும் சூட்டபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேம்புக்கு வந்திருப்பாரு.
ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டிருப்பாரு. இவருக்கு கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டு சீக்கிரமாக பிளைண்டட் விட்டு வந்தது எனக்கு ஹாப்பி தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரமோஷனுக்காக டீம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அங்கே போயிட்டு பார்த்தா நீங்கள் சில டாஸ்க்லாம் பண்ணணும். இங்கே இருக்கிற பொண்ணுங்களை நீங்கள் 2-3 ரவுண்டு தூக்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அதிகமாக ட்ரைனிங் எடுத்தால் ரிஸ்ட்டில் ப்ரெஷர் உண்டாகும். இதனாலே வெயிட் தூக்குறத அவங்க கொஞ்சம் ரிஸ்க்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டாஸ்க்கை மட்டும் கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்கனைசர் இதை பொலைட்டாக கூட கேட்காம கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் ஹீட் ஆனதுனால ஸ்மைலிங் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தள்ளி விட்டுருப்பாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு ஸ்மைலிங் என்னை கை நீட்டி அடிச்சிட்டான்னு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் டாங்கியோவை கிரிட்டிசைஸ் போனால் ஆர்கனைசர் வந்து அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க. செங்குடைய அம்மா தான் பார்த்தீங்கன்னா டீமுடைய ஆர்கனைசர். ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியாஸை சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. பப்ளிக் அப்பாலஜி மட்டும் பார்த்தாது, இருந்தாலும் டாங்கியோவை சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஒரு மேட்ச்லேருந்து டாங்கியோவை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. செங்குமே பார்த்தீங்கன்னா யாவோவை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த மேட்ச்சில் சப்ஸ்டியூட் அனலுயே அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. லைவ்ல ஃபேஸ் கேம்லாம் நீங்கள் போட மாட்டீங்க, உண்மையாகவே கேம் பிளே நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. டிஃபேம் பண்ணால் பிரச்சனைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. அப்புறமா செங்கு பார்த்தீங்கன்னா யாவோ கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபார்மில் நடந்த கான்ட்ரவர்சியான டாபிக் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு ஆளாக ஸ்மைலிங் வந்துடக்கூடாதுன்னு அவர் கவனமாக இருந்திருப்பாரு. இதை விட பெரிய கான்ட்ரவர்சிஸ்க்கு டீம்லேருந்து சஸ்பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக டெர்மினேட்டே பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஹீரோயினை பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவர் வருத்தப்பட்டிருப்பாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்டிங் டெவலப் ஆகுது. போன பொண்ணுக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நல்லா விளையாடக்கூடிய ஒரு கேமர் தான் எனக்கு பிடிக்கும், அதுவும் ஒன்மையாக வச்சுருனால அவரை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே மேரேஜ் பண்ணிப்பேன்னு சிம்பாலிக்காக நம்ம ஹீரோன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதனால தான் இந்த சேலஞ்சிலுமே ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செங்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே ஜாலியாக அவுட்டிங்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த தேட்டரில் டைலுன்ற ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதை பற்றி ஃபேன்ஸ் கேட்கும்போது இருந்தாலுமே அவர் போய் சொல்லியிருப்பாரு. தாய்லூன் நமக்கு கிடைக்காம போயிடுவாரோன்ற பயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க கப்புள்ஸாக இருந்தால் எல்லா ப்ரூஃப்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதனால் தாய்லூனுடைய கேமிங் லைஃப் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக மாறி இருக்கும். அண்ட் சிகே டீமு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக டோர்னமெண்ட்டில் லைவாக போய் ஹீரோயினை ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் கிஸ்ஸிங் கேமு அவங்க பக்கம் திரும்பினதுக்கப்புறம் எல்லா ஆடியன்ஸுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் செங்குமே யோசிக்காமல் ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாரு. இவர் மேலே ஒப்சஸ்டாக இருக்க சில ஃபீமேல் ஃபேன்ஸு சிங்கிள் நினச்சிட்டு இருப்பாங்க. இவருமே கமிட் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் டாக்ஸிக் ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. போதா குறைக்கு ஹீரோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் இதுக்காகலாம் சாரி கேட்க போகிறதில்ல, வேணும்னா நீங்கள் என்னை அன்ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு ஓப்பனாக சொல்லிடுவார். இதனால் அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸு இன்னுமே ட்ரிகர் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கொரியர் பார்சலில் கிஃப்ட்டுக்குள்ளே வச்சு ஒரு ரேசர் பிளேட் அமைச்சிட்ருவாங்க. போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இந்த கான்ட்ரவர்சிலாம் சரி பண்ணதுக்கப்புறம் நேஷனல் டோர்னமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோ ஃபேன்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் நான் இந்த மேட்சுமே நர்வஸாக ஃபீல் பண்ணதில்லைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைமாக செஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஃபைட் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தோணலான்னு சொல்கிறாரு. என்னோட டீம் எல்லாம் எனக்கு அதிகமான ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லி தன்னை சேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஃபைனலுமே நடக்குது. மேட்சோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா டீமோடைய சப்போர்ட்டரு புஷ்ல ஒளிஞ்சு நான் ஸ்னீக் அட்டாக் பண்ண போகிறேன்னு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆவார். ஆப்போனண்ட் ஹீரோ ஃபேன்ட்டு லெவல் 4 ரீச் ஆக போகிறான். வழக்கமாகவே லெவல் 4 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எனிமையை கில் பண்ணுவாராம். அவங்க லூசிங்லேயே இருந்தாலும் ஜங்களோட ஹெல்ப் வச்சு டெரட்டை டைவ் பண்ணுவாராம். செங்கு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஹீரோ ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து டெரட் டைவ் பண்ணுவார். உண்மையாக நான் பொறுத்தவரை அந்த ஒரு சீன் ஒரு ட்ராகன் இருக்குது பார்த்தீங்களா, எந்த டீம் அதை எடுக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட கேமோட ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆப்போனன்ட் டீமும் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. CGDX ஆஃப் கார்டாக உள்ள பொந்து டீம் ஃபைட் பண்ணி ஃபஸ்ட் மேட்சுமே வின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஸ்மைலிங்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ டீமு செகண்ட் மேட்ச்சில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆப்போனண்ட்டுக்கு அதிகமான கில் கவுண்ட் போனதுனால 5-2 பண்ணி 2வது மேட்ச்சை அவங்க ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்க. 3வது மேட்ச் இதுதான் நேஷனல் ஃபைனலு. மேட்ச்சுக்கு முன்னாடி ஹீரோ அண்ட் ஹீரோ ஃபண்டுக்கு நடுவில் ஒரு குட்டி கான்வர்சேஷன் நடக்குது. 2 பேருமே அவங்க டீம் தோற்றுருன்னு மாற்றி மார்க் பண்ணிக்கிறாங்க. உன்னோட பெஸ்ட்டை ஃபைனலில் கூடன்னு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிட்டு ஃபைனல்ஸுமே ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலில் ஒரு CGDX தான் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அவங்களுடைய பேஸை காலி பண்ண முயற்சி பண்ணும்போது இவங்களுடைய ஆம்புஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது, எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆப்போனட்டு ஸ்ட்ரைட்டாகவே பேஸை காலி பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருப்பாங்க. பட் லக்கிலி ஸ்மைலிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 செகண்டில் ரெஸ்பாண்ட் ஆயிடுவாங்க. எனிமையில் பாதி பேர் ஸ்மைலிங்கே கிளியர் பண்ணிடுவாங்க. மேட்சோட டைமிங்கே எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே சமயத்தில் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் டைமே அதிகமாகும். ஜஸ்மன் ரெஸ்பாண்ட் ஆகி ஃபைட்டில் அவர் கில் பண்ணிவிட்டு அவர் மாதிரி இறந்துருவார். அண்ட் எனிமி மறுபடியும் ரெஸ்பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் உள்ளே போயிட்டு பேஸுமே கிளியர் பண்ணிடுவாங்க. கடைசியாக ஃபைனலுமே CGDX வின் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்த டீமும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னலுக்கு இவங்க தயாராவாங்கன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சீரிஸுமே இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சைனீஸ் ரம்மஸில் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர். பட் சீசன் 2க்கு இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. உண்மையாகவே அது ஒரு வருத்தமான விஷயம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு அமேசிங்கான லவ் அண்ட் கேமிங் ட்ராமா. நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோ. பை.